இந்தியா முழுக்க சில மாநிலங்கள், வேறு சில மாநிலங்கள் முன்பு தேர்தல் முடிந்த மாநிலங்கள் சிலது. மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட், அதேபோல ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல டைரக்ட் பெனிஃபிஷரி, அதாவது இந்த ரூ. 1000, ரூ. 1500, ரூ. 2000 இந்த மாதிரிலாம் சில ஸ்டேட்ஸ் குடுத்ததெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல அது எப்படி இருக்கு? சார் ஆக்சுவலி என்னன்னா டைரக்ட் பெனிஃபிஷரி எப்பவுமே வந்து நீங்க கொடுக்கறதுனால ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஒன்று. இல்ல அந்த ஸ்டேட்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு நான் ஒரு டேட்டா இப்போ பார்க்குறேன். அந்த டேட் பீகார் தான் நீங்க டைரக்டா கேட்கணும்னா கேட்க முடியும். ஏன்னா இல்ல பீகார் மத்த இடத்துலயும் குடுத்துருக்காங்க டைரக்ட் பெனிஃபிட். இல்ல அதுல அது அதோட ரோல் கம்மி. பீகார்ல 10,000 தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தாங்க சார். அது எப்படி கொடுத்தாங்கன்றதான் இது. அந்த டிஃபரன்ஸ் தான். சரி. இப்போ நாம இப்போ தமிழ்நாட்டில் வந்து கொடுக்கறதுக்கும் பீகாரில் அவங்க எப்படி கொடுத்தாங்கன்றதுக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வாங்க, ப்ராஜெக்ட்டுக்காக அட்வான்ஸ் பணம் இது, ஆமா. நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க, ப்ராஜெக்ட் நீங்க அது எலெக்ஷனுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்தா நான் 2 லட்ச ரூபா கொடுக்குறேன். கரெக்ட். ஸோ இது கம்ப்ளீட்டாக எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆச்சு. ரைட். சரிங்களா? கர்நாடகாவில் உங்களுக்கு அந்த பஸ்ஸு ஃப்ரீ பீஸ் வந்து கர்நாடகாவில் தான் பணம் கொடுக்குறது, இதெல்லாமே இருக்கிறது. அங்கே எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாங்க, பஸ் வந்து அவங்க எல்லா பஸ்ஸையும் கவர் பண்ணாங்க. அதனால அந்த ஓட்டிங் பேட்டர்ன் அப்படி வந்துச்சு. இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃப்ரீபி கொடுக்கறதுலயே நீங்கள் அந்த ஐயா ரூபாய் அந்த உரிமை தொகையை மையப்படுத்தி நான் அந்த கேள்வி வைக்கிறேன். யாரோட பணம் இது அப்படின்றது தான் இப்போ உள்ள கொஸ்டின். அது 5000 ரூபாய் கொடுக்குறேன்னா என்ன சும்மா கொடுத்தாங்களா? அப்போ சொல்லலை நான். நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இவங்க போட்ட உடனே ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு, இவர் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது எப்படி பேக் ஃபயர் ஆச்சுன்னா அந்த ப்ரொபகண்டானால தான் பேக் ஃபயர் ஆச்சு. இவங்க சைலண்ட்டாக விட்டுருந்தாங்கன்னா மக்கள் மனசில் தெளிவாக போயிருக்கும். சர்ப்ரைஸ் கொடுத்தாரு, அவங்க சென்டரில் கொடுக்க விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. எப்பவுமே ஒரு ப்ளேம் கேம் தானே. பட் ஆனால் அந்த 2 நாட்கள் 3 நாட்கள் நான் சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப கொண்டாட்ட மனநிலையில் தான் இருந்தாங்க. அதுதான் சார், பணம் இல்லையா? கொண்டாட்ட மனநிலையா? அதோட பணம் தீர்ந்த உடனே அதுவும் தீர்ந்துருது. ஓகே, அப்படிதான் அது.